சீரழிக்கப்படுகிறதா என்ற தலைப்பிலான ஒரு பட்டிமன்றத்தினை கேட்கலாம். இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவராக இருந்து நல்லதொரு தீர்ப்பை வழங்க இருக்கிறார் திரு சண்முக சுந்தரம் அவர்கள், மனோதத்துவ நிபுணர், சென்னை. சீர்திருத்தமே என்ற அணியிலே வாதிட இருப்பவர்கள் பேராசிரியர் முனைவர் ரமேஷ் அவர்கள், திருச்சிராப்பள்ளி. சோமசுந்தரம், ஜனனி. சீரழிக்கப்படுகிறது என்ற தலைப்பிலே கவிஞர் ராஜா கண்ணதாசன், கல்லாகுளம் மாதேஷ், விஸ்வநாதன், வெள்ளோடு ஆகியோர் வாதிட இருக்கிறார்கள். பட்டிமன்றத்தின் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வது உங்கள் சண்முக சுந்தரம், சென்னை. மனோ தத்துவர். இன்றைய சூழலில் நமது பண்பாடு சீர்திருத்தப்படுகிறதா அல்லது சீரழிக்கப்படுகிறதா என்ற தலைப்பில் நடைபெறும் பொங்கல் சிறப்பு மன்றத்தில் கலந்து கொள்ளும் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். முதலில் பண்பாடு என்றால் என்ன என்று பார்ப்போம். நம் முன்னோர்கள் வழி வழியாக கடைபிடித்து வந்த பழக்க வழக்கங்களே நம் பண்பாடு ஆகும். காலப்போக்கில் அந்த பழக்க வழக்கங்களில் சில கைவிடப்படுவதும் அதற்கு பதிலாக வேறு பல பழக்க வழக்கங்கள் சேர்த்து கொள்ளப்படுவதும் இயல்பு. ஆனால் அது போன்ற சீர்திருத்தங்களால் நன்மை உண்டாகிறதா அல்லது முன்னோர்களின் பண்பாடுகள் சீரழிக்கப்படுகிறதா என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். உதாரணத்திற்கு, பலதார திருமணமும் குழந்தை திருமணமும் தடை செய்யப்பட்டுள்ளன. இந்த மாற்றங்களை நாம் மனதார ஏற்றுக்கொண்டுள்ளோம். அதுபோலவே வீட்டிற்குள்ளேயே முடங்கியிருந்த விதவை பெண்கள் இன்று சுதந்திரமாக சமூக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார்கள். இதையும் நாம் ஏற்றுக்கொண்டுள்ளோம். ஆனால் சில மாற்றங்கள் நம்மை பயமுறுத்துகின்றன. அவற்றை ஆராய்ந்து அவற்றின் நன்மை தீமைகள் பற்றி விவாதிப்பதே இந்த பட்டிமன்றம். சீர்திருத்தங்களால் பெருமளவு நன்மையே என்று வாதிட பேராசிரியர் ரமேஷ் அவர்கள் தலைமையில் திரு சோமசுந்தரம் மற்றும் செல்வி ஜனனி வந்துள்ளார்கள். மாற்றங்கள் என்ற பெயரில் நம் பண்பாடு சீரழிக்கப்படுகிறது என்று வாதிட கவிஞர் ராசா கண்ணன் தலைமையில் திரு கல்லாக்குளம் மாதேஷ் அவர்களும் திரு வெள்ளோடு விஸ்வநாதனும் வந்துள்ளார்கள். சீர்திருத்தங்களால் நன்மை என்ற தலைப்பில் பேசுவதற்கு பேராசிரியர் ரமேஷ் அவர்களை அழைக்கின்றேன். கொங்கு பண்பலை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என் பெயர் பி. ரமேஷ், இயற்பியல் உதவி பேராசிரியர், நேரு நினைவு கல்லூரி, புத்தனாம்பட்டி. இன்றைய சூழலில் நமது பண்பாடு சீர்திருத்தப்படுகிறதா அல்லது சீரழிக்கப்படுகிறதா என்ற பட்டிமன்றத்தில் இன்று பேச இருக்கிறோம். இன்றைய சூழலில் நமது பண்பாடு சீர்திருத்தப்படுகிறது என்று நான் பேச இருக்கிறேன். என்னுடன் சேர்ந்து செல்வி ஜனனி மற்றும் சோமசுந்தரம் ஆகிய இருவரும் இன்றைய சூழலில் நமது பண்பாடு சீர்திருத்தப்படுகிறது என்ற தலைப்பில் பேச இருக்கிறார்கள். உலகிற்கு கலை, அறிவியல், வானியல், பண்பாடு, விளையாட்டு அனைத்தையும் கற்றுக் கொடுத்தவன்தான் தமிழன். பல மொழிகளுக்கு மூத்த மொழியாக தமிழ் திகழ்கிறது. தமிழர் பண்பாடு உலகின் தலைச்சிறந்த பண்பாடாக திகழ்கிறது. உலகிற்கே உணவளித்த பெருங்கூட்டம்தான் நம் தமிழர் கூட்டம். இன்றும் கோயமுத்தூர் அருகில் உள்ள வடிவேலம்பாளையத்தில் ஒரு பாட்டி 1 ரூபாய்க்கு இட்லி விற்று கொண்டு இருக்கிறார். 5 ரூபாய்க்கு மருத்துவம் பார்க்கும் டாக்டர் இருந்தார். இது எல்லாம் தமிழர் பண்பாடு, ஈகை மனமும் சேவை மனப்பாமையும் இன்றும் தமிழர்கள் மத்தியில் நிலைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பறைசாற்றுகிறது. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்கிறது தமிழ் மொழி. உலகில் வாழும் அனைத்து உயிர்களையும் நேசித்து வாழ்ந்தவன் தமிழர்கள். சல்லிக்கட்டு போராட்டம் வெறும் மாட்டிற்கான போராட்டம் அல்ல, தமிழின பண்பாட்டிற்காக இளைஞர்களால் எழுந்த ஒரு எழுச்சி மிகுந்த போராட்டம். சாலையில் செல்லும் போது உதவும் மக்கள் இன்றும் தமிழகத்தில் நிறைந்து இருக்கிறார்கள். 3 முறை நஷ்டம் வந்தால் தொழிலை மூடுகிறவன் வர்த்தகன். ஆனால் 50 முறை நஷ்டம் வந்தாலும் தொடர்ந்து தொழில் செய்கிறவர் தான் விவசாயி. அந்த விவசாயத்துக்கு நன்றி தெரிவித்து இன்று இந்த தமிழர் திருநாள் பொங்கல் கொண்டாடி வருகிறோம். விவசாயத்துக்கு உதவி செய்த மாட்டிற்கும் சேர்த்து பண்டிகை கொண்டாடியதுதான் தமிழர்களின் பண்பாடு.
அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று கூறிய காலம் போய் விண்வெளியில் 6 மாதமாக ஆய்வு செய்து கொண்டிருக்கும் சுனிதா வில்லியம்ஸ் வரை நமது பண்பாடு இன்று வளர்ந்துள்ளது. உடன்கட்டை ஏறும் வழக்கம் என்று முன்பொரு காலத்தில் இருந்தது. ஆனால் இப்பொழுது திருமணமான ஆண்களுக்கும் பெண்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் உடனே விவாகரத்து பெற்று உடனே மறுமணம் செய்து கொள்ளும் ஆண்களும் பெண்களும் இங்கு நிறைந்து இருக்கிறார்கள். இதனால் பண்பாடு வளர்ந்தே உள்ளது. பள்ளி கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் தன் நண்பர்களை மாமா மச்சி என்று உறவு முறை கூறிதான் உறவினர்களாக கருதும் அளவிற்கு இன்றைய பண்பாடு சீர்திருத்தப்பட்டுள்ளது என்பதை நடுவரிடம் கூறிக்கொள்கிறேன். உண்பவை நாளி உடுப்பவை 2 என்று உரைத்த பண்பாடு நம் தமிழர் பண்பாடு. சிறிதளவு உண்டாலும் 2 உடையிலே அணிந்து நாம் உலகிற்கே சிறந்த பண்பாடாக நம் தமிழர் பண்பாட்டை இன்றளவும் பறைசாற்றி கொண்டுள்ளோம். வாடிய பயிர்களை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று பாடினார் வள்ளலார். அந்த அளவுக்கு தமிழர்கள் மனிதர்களை மட்டுமல்ல பிற உயிர்களையும் மதித்து அதற்கு வணங்கியவர்கள் நம் தமிழர்கள். 300 குடும்பங்கள் ஒரே இடத்தில், அதுவும் பல மாநில மக்கள் ஒன்று சேர்ந்து இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது நமது பண்பாடு வளர்ந்ததையே காட்டுகிறது. இந்திய நாடு என் வீடு, இந்தியர் என்பது என் பேரு, ரகுபதி ராகவர் ராஜாராம், பதிச பாகவர் சீதாராம் என்ற பாடலுக்கிணங்க இன்று பெருநகரங்களில் அனைத்து மதத்தினரும் அனைத்து விதமான மாநிலத்தவரும் ஒன்று சேர்ந்து ஒரே குடும்பமாக வாழ்ந்து கொண்டு உள்ளார்கள். எல்லா பண்டிகைகளும் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடும் பண்பாடும் இன்று வளர்ந்து இருக்கிறது. இனியும் தொழில்நுட்பம் எல்லாம் வளர்ந்து உலகம் கைக்குள் வந்த நிலையில் தமிழர்கள் பண்பாடு உலகம் முழுவதும் இன்று வளர்ந்து கொண்டுதான் உள்ளது, சீர்திருத்தப்பட்டு உள்ளது. ரம்ஜான் பிரியாணி அனைத்து மத நண்பர்களும் பகிர்ந்து உண்பதும், கிறிஸ்துமஸ் கேக் அனைத்து மத நண்பர்களுடன் பகிர்ந்து உண்பதும், தீபாவளி இனிப்புகளை அனைத்து மத நண்பர்களுடன் சேர்ந்து உண்பதும் இன்று அனைத்து மதத்தினரும் இந்த பண்பாடு வளர்ந்துள்ளது. புதுமை சேர்க்கும் முயற்சிகள், நவீன தொழில்நுட்பம், கல்வி முறைகளில் மாற்றம் மற்றும் கலை கலாச்சாரங்களில் புதிய திசையில் நமது பண்பாட்டை மேலும் சிறப்பாக மாற்றிக்கொண்டே உள்ளது என்பதை நடுவரிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவு மற்றும் அணுகுமுறை, பழமையான வழக்கங்களில் உள்ள ஏற்ற தகுதிகளை சீரமைத்து சமகாலத்திற்கேற்ப பல மாற்றங்களை நமது பண்பாடு இப்பொழுது கொண்டுள்ளது. சமூக நிலை முன்னேற்றமான சிந்தனைகள், பெண்களின் உரிமைகள், சாதி மத வேறுபாடு ஒழிப்பு போன்றவற்றில் நம் பண்பாட்டில் நல்ல மாற்றங்களை உருவாக்கி கொண்டுள்ளது என்பதை நடுவரிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதி தமிழர் வாழும் வரை தமிழர் பண்பாடு சீரழிக்கப்படாது, சீர்திருத்தப்படும் என்பதை கூறி என் உரையை முடிக்கிறேன். இன்றைய சூழலில் நமது பண்பாடு சீர்திருத்தப்படுகிறது என்று கூறி அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பொங்கல் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாற்றங்கள் நம் பண்பாடுகளை சீர்திருத்துகின்றன என்ற தலைப்பில் பேராசிரியர் ரமேஷ் அவர்கள் சிறப்பாக வாதம் செய்தார். சீர்திருத்தம் என்ற பெயரால் நம் பண்பாடு சீரழிக்கப்படுகின்றது என்ற தலைப்பில் பேச கவிஞர் ராசா கண்ணதாசன் அவர்களை அழைக்கின்றேன். அனைத்து பண்பலை நேயர்களுக்கும் கொங்கு பண்பலை சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சூழலில் நமது பண்பாடு சீர்படுத்தப்படுகிறதா அல்லது சீரழிக்கப்படுகிறதா என்ற தலைப்பை கொடுத்திருந்தார்கள். அதற்கு சீர்திருத்தம் என்னும் தலைப்பில் பேச உள்ள ஜனனி பேராசிரியர் முனைவர் ரமேஷ் சோமசுந்தரம் அவர்களுக்கும், சீரழிக்கப்படுகிறது என்ற தலைப்பில் நானும் கள்ளகுளம் மாதேஷ் விஸ்வநாதன் அவர்களுக்கும், கொங்கு பண்பலை நிர்வாகத்துக்கும் மற்றும் கொங்கு பண்பலையில் பணியாற்றி கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் முதற்கண் எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக பண்பாடு என்பது பல காலங்களாக நாம் பட்ட அனுபவங்களின் வாயிலாக அதை சீர்திருத்தி கொண்டு வந்த ஒரு நல்லதொரு அமைப்பே பண்பாடு ஆகும். அதை
நம் தமிழ் வழி கல்வியால் மட்டுமே அடைந்திருக்க முடியும். தமிழ் வழி கல்வி இல்லை என்று சொல்ல வரவில்லை. ஆனால் தமிழ் வழி கல்வி மூலம் அதிகம் நாம் பயன்படுவதில்லை என்பதே உண்மை. அதிகமாக வேலைவாய்ப்புக்காகவே இன்று பள்ளிக்கு அனுப்பும் பெற்றோர்களும் குழந்தைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது தெரியாமல் ஏதோ மகள் படித்தால் போதும், நல்ல வேலைக்கு சென்றால் போதும் என்கிற நினைப்பிலேயே படிக்க அனுப்புகிறார்கள். மற்றபடி அவர்கள் நல்ல பண்பட்ட மனிதனாக வளர்கிறார்களா என்பதை கூட கவனிக்காமலே காலம் தள்ளுவதே இன்றைய பண்பாட்டு சீரழிவுக்கு காரணம். தனது ஆண் மகனாக இருந்தால் ஒரு பெண்ணிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கூட சொல்லிக் கொடுக்காத பெற்றோர்கள் இருக்கவே செய்கிறார்கள். பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் தன் பிள்ளை ஒழுங்காக வீடு வந்து சேர வேண்டுமே என்று கவலைப்படும் அளவுக்கே இன்று சுற்றுச்சூழல், சமுதாய அமைப்பு, கல்வி சூழல் அனைத்தும் அமைந்திருக்கிறது. ஆகவே நல்லபடியாக பண்பாட்டின் சிகரமாக வளர்க்க வேண்டுமென்றால் வெறும் பள்ளி படிப்பும் கல்லூரி படிப்பும் மட்டுமே போதாது. நமது பண்பாட்டின் சிகரமாக விளங்கும் இலக்கியங்களும் இலக்கணங்களும் அதிமுக்கியமாக இப்போதைக்கு தேவை. வீட்டுக்கு ஒரு நூலகம் இல்லை என்றாலும் ஊருக்கு ஒரு நூலகமாவது இருந்தாலொழிய நமது பழைய பண்பாட்டை நன்கு புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வாய்ப்பு இல்லை. எந்தெந்த பெற்றோர்களும் தன் மகளுக்கு சொத்து சேர்ப்பதை விடவும் வீட்டுக்கு பற்பல நூல்களை வாங்கி சேமித்து வைப்பதை தன் முக்கிய கடமையாக எடுத்துக்கொண்டால் தனது மகள்கள் நிச்சயமாக பண்பாட்டிற் சிறந்த மனிதனாக உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அதை நாம் ஏனோ கண்டுகொள்வதில்லை. நாம் வழிபாடு என்கிற நோக்கில் ஒரு கோயில் கட்டுவதற்கு நாம் செலவு செய்யும் காசை கொஞ்சமேனும் சேமித்து, கோயில் இருக்கட்டும், அது வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் கோயிலில் கடவுள் இருக்கிறது இல்லை என்பது கூட தெரிந்து கொள்ள மக்களுக்கு அறிவு தேவை. பகுத்தறிந்து பார்க்க வேண்டும். பல மூட நம்பிக்கைகள் அறிவு அற்ற தனத்தினால்தான் இங்கே நிலவி வருகிறது. ஆகவே நல்ல சிறந்ததொரு பண்பாட்டை காக்கவும், நாம் எதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளவும் நிச்சயமாக பள்ளி படிப்பை தாண்டிய நூலகங்களே காரணமாக இருக்கிறபடியால் எக்காரணம் கொண்டும் நம் குழந்தைகளுக்கு நூல்களை வாங்கி படிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். முதலில் பெற்றோர்கள் படிக்க வேண்டும். ஏதோ அப்பாவும் அம்மாவும் ஏதோ ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிறார்கள் என்று குழந்தைகளுக்கும் அந்த மனப்பான்மை வந்து மேலும் மேலும் நல்ல நல்ல நூல்களை தேடி படிக்க ஆரம்பிப்பார்கள். அப்படி படிக்கும்போதுதான் நமது முன்னோர்கள் வாழ்ந்த பண்பாடு காப்பாற்றப்படும். இல்லையெனில் பண்பாடு சீரழிக்கப்படுவதை தவிர வேறு வழியே இல்லை. ஏனோ தானோ என்று மேலை நாட்டு கல்வி முறையில், ஆங்கில கல்வி முறையில் வளர்க்கப்படும் குழந்தைகள் நல்லபடியாக சம்பாதிப்பார்கள் என்பது உண்மை. ஆனால் நல்லபடியாக நல்ல மனிதனாக வாழ்வார்களா என்பது சந்தேகமே. அதுதான் இன்றைக்கும் நடந்து வருகிறது. இன்றைக்கு அதிகப்படியாக கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என ஓடுகிற இன்றைய தலைமுறை ஓரளவுக்கு மாறுவதற்கு ஒரே வழி, நூல்களை அதிகம் படிக்க நாம் பெற்றோர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். ஆசிரியர்களும் பொது நூலகத்தை பயன்படுத்தும்படி மாணவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும். இன்று பல கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் மாணவர்களை பேச்சு போட்டி, கவிதை போட்டி என அழைத்து முன்னேற வைக்கவே செய்கிறார்கள். அது நிச்சயம் பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. ஆகவே எக்காரணம் கொண்டும் நல்ல மனிதனை உருவாக்கினால் ஒழிய பண்பாட்டை காப்பது என்பது முயல் கொம்பே. ஆகவே எக்காரணம் கொண்டும் நாம் சொத்து சேர்ப்பதை விடவும் பற்பல பேரறிஞர்களின் நூல்களை கற்றுக் கொடுத்து நமது பண்பாட்டை சீரழியாமல் காக்க நாம் அதிக முயற்சி எடுத்தாக வேண்டியிருக்கிறது.
இந்த காலத்தில் கைபேசி மூலமும் தொலைக்காட்சி மூலமும் எண்ணற்ற ஊடகங்கள் மூலமும் அதிகபட்சம் தீய சம்பவங்களையே பார்க்க வேண்டிய சூழலில் இன்றைய தலைமுறை இருக்கிறது. அது என்ன ஆகும்? மீண்டும் மீண்டும் தவறுகளை செய்ய தூண்டுமே தவிர நல்ல வழியில் அவர்களை வழிநடத்தாது. ஆகவே நல்ல வழியில் வழிநடத்த வேண்டுமென்றால், தனது பிள்ளைகள் நல்ல வழியில் நல்ல மனிதனாக உருவாக வேண்டுமென்றால், பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பொது நூலகத்தை மாணவர்களும் மாணவிகளும் பயன்படுத்தும்படி ஊக்குவிக்க வேண்டும். அப்படி ஊக்குவித்தால்தான் நமது பாரம்பரிய பண்பாடு என்பது காக்கப்படும். அதுவரை சீரழிவினை நோக்கித்தான் நமது சமுதாயம் சென்று கொண்டிருக்கும் என்பதே எனது கருத்து. மற்றபடி நாம் நமது குழந்தைகளே நமது வருங்காலம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் சொத்து பத்துக்கள் சேர்த்தாலும் குழந்தைகள் நல்லபடியாக வாழாவிட்டால், நல்ல மனம் அறிவு இல்லாவிட்டால் அந்த சொத்து பத்துக்களே அவர்களுக்கு எதிரியாக மாறிவிடும் சூழல் இன்றைய கலாச்சாரம் சீரழிந்து வருவதற்கு காரணமாக இருக்கிறது. ஆகவே நல்ல கலாச்சாரம் உருவாக நல்ல நூல்களை படிக்கும்படி பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தூண்டுவதே நல்லது என எனது கருத்தை வலியுறுத்தி, இன்றைய பொழுதில் அதிகம் பண்பாடு சீரழிவை நோக்கியே செல்கிறது என்பதை எனது குறுகிய பேச்சாக நிறுத்தி கொண்டு எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சீர்திருத்தம் என்ற பெயரால் நம் பண்பாடு சீரழிக்கப்படுகிறது என்ற தலைப்பில் கவிஞர் ராசா கண்ணதாசன் அவர்கள் சிறப்பாக வாதிட்டார். சீர்திருத்தங்களால் நன்மையே என்ற தலைப்பில் பேசுவதற்கு திரு சோமசுந்தரம் அவர்களை அழைக்கின்றேன். தமிழுக்கு முதல் வணக்கம். தமிழ் மக்களே, உங்களுக்கு எனது சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். உயர் திரு நடுவர் அவர்களே, என் அணியில் பேசி அமர்ந்திருக்கும் ஜனனி அவர்களே, பேராசிரியர் முனைவர் ரமேஷ் அவர்களே, எதிரணியிலே பேசி அமர்ந்திருக்கும் கண்ணதாசன் அவர்களே, கல்லாகுளம் மாதேஷ் அவர்களே, பேச இருக்கின்ற வெள்ளோடு விஸ்வநாதன் அவர்களே, உங்கு சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் ரசிகர் பெருமக்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு என்ன சீரழிஞ்சு போச்சுன்னு பேசுறீங்க? என்ன சீரழிஞ்சு போச்சு? நான் கேட்குறேன். ஐயா, காளிங்கராயன் 800 வருஷங்களுக்கு முன்னாடி கால்வாய் வெட்டினாரு. 12 ஆண்டு களைப்பு, 12 ஆண்டு உழைப்பு, அயர்ந்து தூங்குறாரு. அப்போ அந்த நாவிதன் அவருடைய முகச்சவரம் பண்ணி அழகுபடுத்திக்கிட்டாராம். எந்த சரி அவர்கிட்ட வியப்பட்டு சந்தோஷப்பட்டு, உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு அந்த நாவிதன் கேட்டாராம். நீங்கள் கட்டிகிட்டு இருக்கிற கால்வாயில் எனக்கு ஒரு பேர் வேணும்னு கேட்டாராம். சரி, முதல் கரை நாவிதன் கரைன்னு நாவினிக்க சொன்னாராம். இன்னைக்கு வரைக்கும் அது நாசுவன் பாளையம் அந்த முதல் கரை நாவிதன் கரை. திரும்ப தலையை சொரிஞ்சிருக்கிறான். ஏப்பா வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்டதும், இல்லை சமா, எல்லாம் இங்கே இவர் காளிங்கராயே ஊர் மக்களுக்கா பண்ணாரு, தான் குடும்பம் தன்னுடைய வாரிசுகள் நல்லா இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு தானே எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பேசுகிறாங்க எசமா. அது எனக்கு தாங்கலைங்க அப்படின்னு அவன் சொன்னான். இவருக்கும் இவரு காது படவே சிலர் பேசுறத கேட்டது. அதை பூரா அப்படியே நானோ எனது பரம்பரையோ இந்த கால்வாய் நீரை பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சாசனம் எழுதி வச்சுட்டு வெள்ளோட்டு பகுதியில் குடியேறினார். இன்னைக்கு வரைக்கும் கொங்கு வேளாளர் சமூகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 120 கூட்டம் இருக்கு. அதில் ஒரு கூட்டத்துக்காரரு இந்த காளிங்கராயன் பரம்பரையை சேர்ந்தவர். அவங்க கைகால் மூஞ்சி கழுவுறதுக்கு கூட அந்த காளிங்கராயன் வாய்க்கால பயன்படுத்துறதில்ல. 800 வருஷங்களுக்கு முன்னாடி போட்ட சட்டம் பண்பாடு இன்றைக்கு வரைக்கும் கட்டி காக்கப்படுகிறது. இது பெருமை இல்லையா? கலாம் அவர்கள் சொன்னாங்க 2020 வல்லரசு ஆகும்னு. அது என்ன 2020? ஏன் 2019 ஆகக்கூடாதா அல்லது 22 ஆகக்கூடாதா? அது என்ன 2020ன்னு கேட்டபோது அவர் சொன்னாராம், 20 வயசு ஆணும் 20 வயசு பெண்ணும் எப்போ இணைந்து செயல்படுறாங்களோ அப்போ நாடு வல்லரசு ஆகும் அப்படின்னாராம். அதை நிரூபித்து காட்டினாங்க. ஜல்லிக்கட்டு
அத்தனை கூட்டம், எங்க பார்த்தாலும் மெரினா பீச்சே அல்லகோலப்பட்டது. ஒரு சிறு அசம்பாவிதம் ஏதாவது நடந்திருக்குமா? ஏதாவது அங்க அதை கேள்விப்பட்டதும் ஊருக்கு அங்கங்க சகோதரன் சகோதரிகள் எல்லாருமே ஒன்றா உட்காந்துருந்தாங்களே, ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்திருக்குமா? அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு அம்மா சொன்னாலும் என் ஃப்ரெண்டு அங்கே இருக்கிறான் என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு, என்னை காப்பாற்றுறதுக்கு என் ஃப்ரெண்டு இருக்கிறான்ட்டு எத்தனை பேர் வந்தாங்க. பாரம்பரியம் கட்டி காப்பாற்றப்படலையா? சிறந்த போராட்டமா ஜல்லிக்கட்டு போராட்டம், அதில் ஜெயிக்கல. இன்னைக்கு வரைக்கும் உலகமே பேசக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னா ஜல்லிக்கட்டு போராட்டம். நாம மறுக்க முடியாத ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. ஒரு மரத்தை வெட்டி அந்த வேர்ல எடுத்து அதில் கஷாயம் பண்ணி கொடுத்தா தான் நான் பழைப்பேன் அப்படின்னு சொன்னா அந்த மருத்துவமே எனக்கு வேண்டாம்னு சொல்லி மரத்தை வாழ வச்சாங்க. இது இலக்கியத்தில் நான் படித்த செய்தி. ஆனால் எங்கள் ஊர்லேயும் இது நடந்தது. நாகராஜன் ஒருத்தர், அவருக்கு வேலையே அங்கங்கே மரங்களை நட்டுறது தான். 4 மணிக்கு எழுந்திருப்பார், 6 மணி வரைக்கும் சாதாரண ஒரு நெசவாளி. காஞ்சி கோயில் பேரூராட்சி சாக்கடை வசதிக்காக டிச்சு பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 40 வருஷத்து ஆலமரம், அது சித்தன்குட்டைன்னு அதுக்கு மேலே இருக்கு. அந்த மரத்தை வெட்டினா தான் அந்த டிச்சு நேராக போகும் அப்படிங்கிறதுக்காக மரத்தை வெட்டுறாங்க. அதை கேள்விப்பட்டதும் அவர் சீமண்ண கேனோட வந்து நின்னார். தனி மனுஷனா நின்று போராடினார். இந்த மரத்தை வெட்டினா நான் இங்கேயே தீக்குளிச்சு இறந்துடுவேன் அப்படின்னு. தனி மனுஷனா நின்று அந்த மரத்தை காப்பாற்றினார். ஆனால் அவருக்கும் தொழிலாக செய்ய உனக்கு சம்பளம் போட்டு தரேன்னு ஒரு பெரிய நிறுவனம் அவங்களுக்கு அழைப்பு விடுத்துச்சு. என்ன விலை கொடுத்து வாங்காதீங்க, எனக்கு இதில் ஒரு ஆத்ம திருப்தி இருக்குது அப்படின்னு. அந்த இலக்கியம் படித்தானே, அதுக்கு ஒப்பா இன்னைக்கு இல்லையா அவரு? அவ்வளவு ஏங்க. இப்போ எங்கள் வீட்டில் நடந்த சம்பவம், எங்கள் அண்ணன் பொண்ணு திருமணம், ஈரோடு கல்யாணம் காலையில் முடியுது. மத்தியானம் ஒரு 11 மணிக்காட்ட ட்ரெயின் ஏற்றி விட்றோம். ஒரு 55 பேர் போகிறாங்க, இறங்குறாங்க. கூட்டமாக இருக்கிறதுனால இந்த நகையெல்லாம் ஒரு 60 பவுனாட்ட போட்டிருந்தாங்க. நகையெல்லாம் தர வேண்டாமா, ட்ரெயினில் வேண்டான்னு சொல்லிட்டு அது வாங்கிட்டாரு. மிச்ச பணம் ஒரு 65,000 வாங்கி ஒரு மஞ்சள் பையில் போட்டு பக்கத்தில் அவர் கஸ்டடியில் வச்சுக்கிட்டார், மாப்பிள்ளையோட அப்பா. ட்ரெயின் போயாச்சு, இறங்கியாச்சு. எல்லாத்தையும் ட்ராவல்ஸ் எடுத்து அனுப்பிச்சுட்டு போட்டு பையனோட அப்பாவும் அம்மாவும் ஆட்டோவில் வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததும் பார்த்தா அந்த பையன் காணோம், ஆட்டோவிலையும் விட்டுட்டு வந்துட்டாங்க. யோசிச்சு பாருங்க அந்த சூழல் எப்படி இருக்குன்னு. புதுசாக ஒரு பொண்ணு வாழ போகிறா, அந்த நேரத்தில் 50 பவுனை காணா, பணம் 65,000 காணா, மிஸ்ஸிங். வாழ முடியுமா அந்த வீட்டில்? நடந்த கதை, ஒரு வார்த்தை கூட இட்டிக்கிட்டு பேசல. உண்மையில் நடந்த கதை இல்லைங்க, நடந்த உண்மை. ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் இருக்கும். ஒரு ஃபோன் கால் வருது, உங்கள் வீடு எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள், அட்ரஸ் சொல்லுங்கள், எங்ககிட்ட சில நகைகளும் பணம் ஒரு 65,000 இருக்குது, ஒரு பைக்கில் கிடச்சிது, நாங்கள் உங்கள் வீடு எங்கேன்னு ஒரு ஃபோன் கால் வருது. அவர் கரெக்டாக அவங்க அட்ரஸ் சொல்கிறாங்க. அந்த ஆட்டோவே வந்து நிற்கிது. பார்த்தா 2 கல்லூரி மாணவர்கள். எப்படி உங்களுக்கு இப்படி இது கிடைச்சது அப்படின்னு கேட்டதும், எங்கள் அப்பா ஆட்டோ ஓட்டிகிட்டு இருப்பார், நைட்டு கொண்டாந்து விட்டதும் நாங்கள் அதை எடுத்து கழுவி வண்டி சுத்தமாக கழுவி ஸ்டாண்டில் நிறுத்திட்டு வருவோம். அப்படி நிறுத்தும்போது பார்த்தா இந்த பையன் இருந்துச்சு. எடுத்து பார்த்தேன், இன்னைக்கு காலையில் தான் திருமணம் ஆயிருக்குது, இன்னைக்கு தான் இங்கே புகுந்த வீட்டுக்கு வர்றாங்க. இப்படி வரக்கூடிய சூழல் இப்படி ஒரு காணாத போச்சு அப்படின்னா அந்த குடும்பத்தில் அந்த பொண்ணு வாழ முடியுமா அப்படின்னு நினைச்சேன். அந்த தாம்பூல பையில் உங்கள் ஃபோன் நம்பர் இருந்தது, அதை வச்சு தான் உங்களை கான்டாக்ட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு வந்து கொடுத்தாங்க. ஆனால் அவங்க ஒரு நன்கொடையாக ஒரு இவ்வளோ தூரம் பண்ணிக்கலான்ட்டு ஒரு 5,000 கொடுத்தாங்க, 10,000 கொடுத்தாங்க, பணத்தை வாங்க மாட்டேன்ட்டான். அந்த பொண்ணு நல்லா இருக்கட்டுங்கன்னு மனசார வாழ்த்திட்டு போனான். யோசிச்சு பாருங்க, இங்கே மனித நேயம் காப்பாற்றப்படலையா? இது எப்பேற்பட்ட மனித நேயம், எப்பேற்பட்ட அறம். இன்றைய இளைஞர்கள் தான் இதை இந்த கட்டி காப்பாற்றி இருக்கிறாங்க, இந்த பண்பாட்டையும்
கலாச்சாரத்தையும். ஏங்க, வேஷ்டி தினம்னு நம்ம கூட பேண்ட் ஷர்ட்டு தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ 6ஆம் தேதி வேஷ்டி தினம்னு 3 வயசு குழந்தைகள்லாம் அழகழகாக வேஷ்டி கட்டிட்டு அழகழகாக வருது. எங்கே கலாச்சாரம் போச்சு? அன்னைக்கு மருதாணி வச்சாங்க, இன்னைக்கு அது மெஹந்தியாக மாறி இருக்குது. நாங்கள் விளையாண்ட கிச்சி புல்லுக்கு தானே இன்னைக்கு கிரிக்கெட்டாக இருக்குது. சிறுதானியம்னு பார்க்குற போது அன்னைக்கெல்லாம் சிறுதானியம்தான். இன்னைக்கு அதையே டாக்டர் சிவராமன் அவர் இல்லைன்னா அதை மீட்டெடுக்க முடியுமா? இன்னைக்கு எடுத்துருக்கு இல்லையா? எங்கே போனாலும் சிறுதானியம். என்ன அன்னைக்கெல்லாம் சிறுதானியமாக சாப்பிட்டோம், இன்னைக்கு அது மறுபடியும் விட்டுருக்குது. தோசையாகவும் இட்லியாகவும் வேற பரிமாணங்கள்ல அதை சாப்பிட்றது என்னமோ சிறுதானியம்தான். ஆனால் மாற்றம் இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்குது. இப்படி எங்கே பார்த்தாலும் கலாச்சாரம் பண்பாடு எந்த நிலையிலையும் அழியல, காப்பாற்றப்பட்டு தான் வந்துட்டு இருக்குது. ஏங்க, இப்போ தை மாதம் பார்த்தீங்க அப்படின்னா தை பூசத்துக்கு புதுசாக அறுவடை செஞ்சு அந்த நெல் இடித்து மாவு பண்ணி அதை மாவிளக்கு வச்சு கும்மி அடித்து கொண்டாடுவாங்க. பல வருஷங்கள் போயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு அது திரும்ப மாற்றி அதையே செஞ்சிட்டு இருக்காங்க. தேர் கட்டி அது வெடிய வரைக்கும் கும்மி அடித்து அந்த ஒரு நாள் சிறப்பாக கொண்டாடுறாங்களா இல்லையா? அதுக்கு இன்னும் அது உச்சத்துக்கு கொண்டுட்டு போயிருக்குது வள்ளி கும்மி. கிண்ண சாதனை ஏற்படுத்தி இருக்குது. எத்தனை மணி நேரம்? இதெல்லாம் பண்பாட்டை காப்பாற்றல அப்படின்னு எந்த விதத்தில் சொல்றீங்க? ஆகவே நடுவர் அவர்களே, எந்த விதத்திலையும் நம்முடைய பண்பாடு சீரழியில காப்பாற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. என்ன மாற்றங்கள் இந்த கால சூழலுக்கேற்ப மாற்றம் அடைஞ்சிருக்குதே தவிர ஒருபோதும் அழியவில்லை, சீரழிக்கப்படவில்லை அப்படின்னு நீங்க தீர்ப்பு கூறுவீங்கிற நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சிக்கு வாய்ப்பளித்த கொங்கு சமுதாய வானொலி நிலையத்தார்க்கும் அதன் நேயர்களுக்கும் நன்றி பாராட்டி மீண்டும் பெரிதொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது நன்றி. வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டிமன்றம். பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு, இன்றைய சூழ்நிலையில் நமது பண்பாடு சீர்திருத்தப்படுகிறதா அல்லது சீரழிக்கப்படுகிறதா என்ற தலைப்பிலான ஒரு பட்டிமன்றத்தினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவராக இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார் சென்னையைச் சேர்ந்த மனோதத்துவ நிபுணர் திரு சண்முக சுந்தரம் அவர்கள். தொடர்ந்து பட்டிமன்றத்தினை கேளுங்கள் நேயர்களே. சீர்திருத்தங்களால் நன்மையே என்று திரு சோமசுந்தரம் சிறப்பாக வாதிட்டார். சீர்திருத்தம் என்ற பெயரால் நம் பண்பாடு சீரழிக்கப்படுகிறது என்ற தலைப்பில் பேச திரு கல்லாக்குளம் மாதேஷ் அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். கொங்கு சமுதாய வானொலியின் நிலையத்தாருக்கும் நமது நேயர்களுக்கும் என் உளம் கனிந்த இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறுவது கொங்கு சமுதாய வானொலியின் நேயர் மன்ற தலைவர் கல்லாகுளம் மாதேஸ்வரன். இன்றைய சூழ்நிலையில் நமது பண்பாடு சீரழிக்கப்படுகிறது என்ற தலைப்பில் நான் இங்கு பேச வந்துள்ளேன். இதற்கு உதாரணமாக நமது கொங்கு பகுதியில் நடத்தப்படும் திருமணங்களை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளலாம். முன்பெல்லாம் வீட்டிலேயே திருமணங்களை அதிகமாக நடத்துவார்கள். கிராமப்புறங்களில் அப்படித்தான் நடந்து கொண்டிருந்தது. இப்பொழுதெல்லாம் முன்பு போல் இடவசதி வீடுகளில் இல்லை. அதனால் திருமண மண்டபங்களை நாடி நாம் திருமணங்களை நடத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். ஆனால் நமது பண்பாடு சடங்கு சம்பிரதாயங்களை எவரும் கடைப்பிடிப்பதில்லை என்பது நாம் எல்லோரும் அறிந்த வருத்தத்துக்குரிய விஷயமாகும். முன்பு 2-3 நாட்கள் திருமண வீட்டில் எல்லோரும் தங்கியிருந்து சொந்த பந்தங்கள் எல்லோரும் கூட்டாக ஆளுக்கொரு வேலையாக கல்யாண வேலைகளை பிரித்து கொண்டு செய்வார்கள். அப்பொழுது உறவும் பலப்படும். அதுவும் இப்பொழுது காணாமல் போய்விட்டது. இப்படி ஒவ்வொன்றாக நமது பண்பாடு குறைந்து கொண்டே போகிறது. அது மட்டுமல்லாமல் அப்பொழுது அத்தைமார்கள், மாமன்மார்கள், சித்தி, சித்தப்பா என்று அனைத்து உறவுகள் எல்லாம் முன்பே 2 நாட்கள் முன்பே வந்து விடுவார்கள். திருமண நாளுக்கு முந்தைய நாள் இருந்து சீர் ஆரம்பிக்கும். இணைச்சீர் என்று சொல்வார்கள். அதுபோல் பல சடங்குகள் நமது திருமணங்களில் கடைபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது முந்தைய நாள் இரவு இருந்து, அதாவது மதியத்திலிருந்து ஆரம்பித்து
இரவு, மறுநாள் காலை, மறுநாள் மதியம் வரை என்று அந்த சீரானது நீண்டு கொண்டே இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா அந்த சீரில் முந்தைய நாள் மதியம் பார்த்திங்கன்னா பட்டினி சாத விருந்து என்று ஆரம்பிப்பார்கள். முதலாக அது உறவுகள், நெருங்கிய சொந்த பந்தங்கள் என அனைவரும், பங்காளிகள், மாமன், அத்தைமார்கள், சித்தப்பா, சித்திமார்கள் என்று அனைவரும் அமர்ந்து ஒன்று கூடி பட்டினி சாத விருந்திலிருந்து ஆரம்பிக்கும் அந்த நிகழ்ச்சியானது திருமண வைபவம் என்பது. அப்படி ஆரம்பித்து பிறகு திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் இரவு நடைபெறும். இப்பொழுது அது பார்த்திங்கன்னா சிறிது சிறிதாக மங்கிக் கொண்டே வருகிறது. இப்பொழுதெல்லாம் பார்த்திங்கன்னா திருமண வரவேற்பு நிகழ்ச்சி என்று இரவு நேரங்களில் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்பொழுது பார்த்திங்கன்னா எல்லோரும் போகிறாங்க. மணமக்களை சிலர் வாழ்த்துவதும் உண்டு, வாழ்த்தாமல் உணவு மட்டும் அருந்திவிட்டு அவசர கதியில் நம்மளது இயந்திர உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதோடு அங்கு நிகழ்க்கும் நிகழ்ச்சியெல்லாம் நம் முகங்களை சுளிக்கும் அளவு நடத்தப்படுகிறது. ஏனென்றால் நமது பண்பாடு, கலாச்சாரம் போன்றவை ஏற்கனவே அருமையாக உள்ளது. அதனை யாரும் இப்பொழுது கடைப்பிடிப்பது 100க்கு 95 முதல் 96% பேர் யாரும் கடைப்பிடிப்பதில்லை. அங்கு பார்த்திங்கன்னா வெளி மாநிலத்திலிருந்து ஆட்கள் வரவழைக்கப்பட்டு, இளைஞர் இளைஞிகள் வரவழைக்கப்பட்டு மேலதாளம் முழங்க பாட்டு, நடனம் என்று படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதோடு மட்டுமல்லாமல் மணமகன் மணமகள் இருவரும் சேர்ந்து அவர்களுடன் பாட்டு, நடனம் என்று ஆடுவது போன்றவை நமது கலாச்சார சீரழிவினுடைய உச்சகட்டம் என்றே இதை சொல்லலாம். ஏனென்றால் மணமகன் மணமகள் என்பது திருமண பந்தத்திற்கு பிறகுதான் எல்லாமே. ஆனால் திருமண பந்தம் நடக்க இருக்கும் நிகழ்ச்சியிலேயே நமது பண்பாடு கலாச்சாரத்தை மறந்து இது போன்ற நிகழ்ச்சி நடப்பதால் யாருக்கும் எந்தவித பயனும் ஏற்பட போவதில்லை. எனவே இதெல்லாம் நமது பண்பாட்டை சீரழித்து கொண்டுதான் இருக்கிறது. அதாவது பாட்டு, டான்ஸு என்று இரவு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. அதோடு ஃபோட்டோ எடுக்கிறேன் என்ற பேர்வழியில் மணமகளையும் அரை மணி 1 மணி நேரத்திற்கு ஒருக்காக ஒவ்வொரு துணியாக மாடலாக அணிந்து கொண்டு வந்து ஃபோட்டோவுக்கு இருவரும் சேர்ந்து போஸ் கொடுப்பது. அதுவும் பார்த்திங்கன்னா அது சினிமா அளவிற்கு அதனை ஃபோட்டோக்காரர்கள் மிகவும் முகம் சுளிக்கும் அளவிற்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறார்கள். அங்கிருக்கும் திருமண மண்டபங்களில் இருக்கும் பழைய பெரியவர்கள் எல்லாம் இதனை மிகவும் முகம் சுளிப்பதோடு கலாச்சாரம் சீரழிந்து விட்டது என்று எல்லோரும் முணுமுணுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். வருங்கால தலைமுறையினருக்கு இதை காண்கும் பொழுது அவர்களை வேறு பாதைக்கு நாம் அழைத்து செல்கிறோமோ என்ற ஐயப்பாடு எழுந்து கொண்டே தான் இருக்கிறது. பண்பாட்டு சீரழிவிற்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக நான் இங்கு எடுத்து இயம்புகின்றேன். இவ்வாறாக திருமண மண்டபங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா விருந்து என்ற பெயர்களில் இப்பொழுது முன்பெல்லாம் போல தலைவாழை இலை போட்டு பொரியலிட்டு அப்பளமிட்டு வடை பாயாசம் என்று பரிமாறுவது மிகவும் குறைந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுதெல்லாம் ஒரு சில திருமணங்களில் மட்டுமே இது கடைபிடிக்கப்படுகிறது. பவே சிஸ்டம் என்று சொல்லி எதையோ சுட்டு போடுகிறார்கள். இந்த உணவை அறிந்துவிட்டு சில பெரியவர்களுக்கு உடம்பு ஒத்துக்கொள்ளாமல் மறுநாள் மருத்துவமனைக்கு செல்வதும் இன்று வாடிக்கையாகிவிட்டது. என்ன உணவே என்றே தெரியாத அளவிற்கு அதில் என்னமோ புது ஐட்டங்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறார்களாம். இதெல்லாம் நம் பண்பாட்டிற்கு ஒத்து வருமா என்று தெரியவில்லை. அதில் ஒன்று கம்மஞ்சோறும் கொள்ளு ரசமும் போடுகிறார்கள். அது ஒன்று தான் நமது பண்பாட்டினுடைய அடிப்படையாக கருதுகிறேன். மற்றதெல்லாம் புது உணவுகள் என்னவென்றே தெரியவில்லை. திருமண வைபவங்களிலே பார்த்தால் அசைவ உணவுகளை பொரித்து தருகிறார்கள். இதெல்லாம் நமது பண்பாட்டை எந்த வகையில் காக்கும் என்று நினைக்கிறீர்கள்? ஒருபொழுதும் இல்லை. பண்பாடு என்பது எங்கெங்கு எதை உணவு அருந்த வேண்டும் என்றுதான் நமது முன்னோர்கள் வரையறுத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் நான் முன்பு மீறிக்கொண்டே தான் இருக்கின்றோம். மிகச்சிறந்த உணவாக நமது சாம்பார், ரசம், பொரியல், கூட்டு, அப்பளம், வடை, பாயாசம் என்பதுதான் நமது தமிழரனுடைய பண்பாட்டினுடைய மிகச்சிறந்த விருந்தோம்பலாக இன்று வரை இருந்து வருகிறது. இதெல்லாம் காலப்போக்கில் சிறிதாக மாறிக்கொண்டு பபே சிஸ்டத்துக்கு மாறிவிட்டோம். இரவு நேரங்களிலே கடினமான உணவுகளை உண்டு ஜீரணிக்க முடியாமல்
தவிப்பது இன்றைய சூழ்நிலை நாம் அதிகமாக காண முடிகிறது. இலை போட்டு பரிமாறுவது என்பதே ஒரு சில திருமணங்களில் மட்டுமே நடைபெற்று கொண்டிருக்கிறது. மீதி எல்லாம் பபே சிஸ்டம் என்று வந்து விட்டார்கள். ஏதோ மொழி தெரியாதவர்கள் வந்து அதை செய்து கொடுக்கிறார்கள், நாமும் அதை தின்றுவிட்டு வருகிறோம். இதெல்லாம் நாம் பண்பாட்டை சீரழிக்கிறோமோடு மட்டுமல்லாமல் நாம் உடம்பையும் நாமே சீரழித்து கொண்டிருக்கிறோம் என்று தான் கூற வேண்டும். பலவாறாக நமது பண்பாடு சீரழிந்து கொண்டு தான் இருக்கின்றது. உடை விஷயங்களை எடுத்துக்கொள்வோமானால், திருமண நிகழ்வின் போது நமது பாரம்பரிய பண்பாட்டு சின்னமான வேஷ்டி சட்டை அணிவது, புடவையை கட்டுவது போன்றவை இப்பொழுது முற்றிலுமாகவே மறைந்து போய்விட்டதோ என்றுதான் தோன்றுகிறது. வட இந்திய பாணியில் உடை அணிகிறார்கள். இதெல்லாம் நமது பண்பாட்டை எந்த பொழுதும் காக்காது என்பதுதான் திண்ணமான உண்மை. நமது பண்பாடு கலாச்சாரப்படி உடை அணிந்து மணமக்கள் வருவோமானால் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். பெரியோர்களும் வாழ்த்துவார்கள். அப்பொழுதுதான் நமதுடைய எதிர்கால தலைமுறைக்கு அதனை எடுத்து செல்ல முடியும். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கலந்து கொள்ளும் ஒரு முக்கியமான வைபவம் என்று கூறினால் திருமண வைபவத்தை எடுத்துக்கொள்ளலாம். அந்த நிகழ்விலேயே நமதுடைய பண்பாடு கலாச்சாரத்தை மறந்து மேற்கத்திய பாணியில் நமது எண்ணமும் செயலும் சென்று கொண்டிருந்தால் நமதுடைய எதிர்கால தலைமுறையினருக்கு இதிலிருந்து நாம் மேற்றுப்பாதையில் செல்ல அனுமதிக்கிறோம் என்று தான் கூற வேண்டும். இது ஒருபொழுதும் நம்முடைய வாழ்க்கைக்கு துணை இருக்காது. நமது பண்பாடும் கலாச்சாரத்தையும் இவ்வளவு நாளாக சிறப்பாக கடைபிடித்து வந்ததனால்தான் உலகிலேயே மிகச்சிறந்த உதாரணமாக நமது குடும்பங்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அன்பாலும் பாசத்தாலும் கட்டப்பட்டு இருக்கிறதற்கு காரணமே, மிக முக்கிய காரணமே நமது பண்பாடும் கலாச்சாரம்தான். நமது பண்பாடும் கலாச்சாரம் சீரழிந்து கொண்டிருக்கிறது என்று நாம் இன்று உரையாற்றி கொண்டிருப்பதே எனக்கு வேதனையாக இருக்கிறது. ஏனென்றால் நமது பண்பாடும் கலாச்சாரம் எந்த இடத்தில் சீரழிந்து கொண்டிருக்கிறதோ அங்கு நாமும் நம்மளுடைய வாழ்க்கையும் சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதை இன்றைய உலகத்தார் அனைவரும் கண்கூடாக கண்டுகொண்டுதான் இருக்கின்றோம். அதுவும் குறிப்பாக நமது தமிழ்நாடு தமிழர்கள், அதுவும் கொங்கு பகுதியில் என்றால் பண்பாடு கலாச்சாரத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நாம் மிகவும் மகத்துவம் வாய்ந்தவர்களாக இருந்திருக்கிறோம் என்பதற்கு வரலாற்று சான்றுகள் நிறைய உள்ளன. அதனையும் மறந்து நாம் இப்பொழுது மாறி செல்வது எதிர்கால தலைமுறையினரை மிகவும் சீரழிக்கும் என்று நாம் இப்பொழுது விழிப்புணர்வு கொண்டு நாம் இதிலிருந்து வெளிவந்து நமது பண்பாடு கலாச்சாரத்தை கடைபிடித்து எதிர்கால தலைமுறைகளுக்கும் இன்றைய மாணவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் இதனை எடுத்து நாமும் இதை கடைபிடித்தோமானால் நமது சமுதாயம் மேம்படும், நமது பண்பாடு கலாச்சாரம் காக்கப்படும் என்று நான் ஆணித்தரமாக இங்கு கூற விரும்புகின்றேன். இந்த நல்லதொரு நல்வாய்ப்பை வழங்கிய நமது கொங்கு சமுதாய வானொலியின் நிலையத்தாருக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி வாழ்த்துக்களையும் கூறி மீண்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்லாகுளம் மாதேஸ்வரன். சீர்திருத்தம் என்ற பெயரால் நம் பண்பாடு சீரழிக்கப்படுகிறது என்ற தலைப்பில் திரு கல்லாகுளம் மாதேஷ் அவர்கள் சிறப்பாக வாதிட்டார். சீர்திருத்தங்களால் நன்மையே என்ற தலைப்பில் பேசுவதற்கு செல்வி ஜனனி அவர்களை அழைக்கின்றேன். வணக்கம் நேயர்களே, நான் ரா ஜனனி, கொங்கு பொறியியல் கல்லூரியில் ECE 3ஆம் ஆண்டு பயின்று வருகின்றேன். பண்பாடு அப்படின்றது பொதுவாக மனித செயற்பாட்டு கோலங்களையும் அத்தகைய செயற்பாடுகளுக்கு சிறப்பு தன்மைகளையும் முக்கியத்துவத்தையும் கொடுக்கின்ற குறியீட்டு அமைப்புகளை குறிக்கின்றது. பண்பாடு அப்படின்றது ஒரு பழக்கிய கருப்பொருள். அதற்கு பல நிலைகளில் வரையறை இருக்குது. ஒரு நிலையில் பண்பாடு அப்படின்றது ஒரு குழுவினுடைய ஒரு வரலாறு, அவர்களுடைய போக்குகள், பண்புகள், அவர்களின் புரிந்துணர்வுகள், அறிவு பரம்பல்கள், வாழ்வியல் வழிமுறைகள் போன்றவற்றை குறிக்கின்றது. மேலும் பார்த்தோம்னா மொழி, உணவு, இசை, சமய நம்பிக்கைகள், தொழில்சார் திரிவுகள், கருவிகள் இவை அனைத்தும் பண்பாட்டுக்குள் வரும். இன்றைய சூழலில் நமது பண்பாடு சீர்திருத்தப்படுகின்றது என்ற தலைப்பில் இன்று நான் பேச வந்துள்ளேன். நமது பண்பாட்டில் தற்காலத்தில் எதிர்கொள்ளும் புதிய சவால்கள் மற்றும் அவற்றில் ஏற்பட்ட மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய இருக்குது. முதல்ல தொழில்நுட்ப வளர்ச்சி. தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்ததுனால நமது பண்பாட்டில் ஒரு பெரும் மாற்றம் வந்துள்ளது. நமது பண்பாட்டில் பெரும் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. பள்ளி மற்றும் கல்லூரிகளில்
ஆன்லைன் கல்வி நடைமுறை இன்று வந்துள்ளது. அந்த ஆன்லைன் கல்வி நடைமுறை தொழில்நுட்ப வளர்ச்சியால் வந்தது. அதனால் பாரம்பரிய கல்வி முறை புதுமையாக மாற்றம் பெற்றுள்ளது. இன்றைய தலைமுறையினர் பாரம்பரிய அறிவை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உலகளவில் பரப்பும் வகையில் செய்கின்றனர். இது நமது பண்பாட்டின் உள்கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்துகிறது. அடுத்ததாக பெண் சுதந்திரம் மற்றும் சமத்துவ சிந்தனைகள். இவை நமது சமூகத்தில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. பாரம்பரியமாக முன்பிருந்த சில பழமையான மரபுகள் எல்லாம் மாற்றம் பெற்று பெண்களினுடைய உரிமைகள் மற்றும் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கின்றன. இன்று வேலைவாய்ப்பு, கல்வி மற்றும் குடும்பம் என இன்று அனைத்து துறைகளிலும் பெண்களுடைய பங்கு மிகவும் அதிகரித்துள்ளது. அடுத்ததாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பாரம்பரியமான முறைகள். நமது முன்னோர்கள் அவர்கள் காலத்தில் பசுமை விவசாய முறைகளை பின்பற்றி வந்தனர். அந்த பசுமை விவசாய முறைகள் இப்போதுள்ள சுற்றுச்சூழல் நெருக்கடியை சமாளிக்க பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. தற்கால மனிதர்கள் நமது பாரம்பரியத்தை மறந்து போகாமல் அதை சீர்திருத்தி தக்க வைக்க முயன்று வருகின்றனர். அடுத்ததாக பல்வேறு கலாச்சாரங்களின் இணைப்பு. உலகமயமாக்கல் காரணமாக நமது பண்பாடு உலகளாவிய சிந்தனைகளுடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதே நேரத்தில் பாரம்பரிய கலைகள், இசை, நடனம் போன்றவை நவீன சாதனங்களை பயன்படுத்தி அழகுபடுத்தப்பட்டு உலக அரங்கில் ஒளிர்கின்றன. சமுதாய சீர்திருத்தம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. நமது சமுதாயம் இன்று பழமையான சடங்குகள் மற்றும் பழக்க வழக்கங்களில் இருந்த ஒரு தடுக்குகளை உடைத்து புதியதொரு எண்ணங்களை ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டது. நமது சமுதாயம் புதுமையை ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டது. திருமண முறைகள், முறைப்படி இல்லாத சடங்குகள் இவையெல்லாம் சீர்திருத்தப்பட்டு இன்று எளிமையாக மாற்றம் பெற்றுள்ளன. அடுத்ததாக சமூக விரோத சிந்தனைகள் இன்று குறைந்து வருகின்றன. தினசரி வாழ்க்கையில் மனிதர்கள் நன்மை செய்வது மட்டுமே அதை பற்றி மட்டுமே சிந்தித்து வருகின்றார்கள். அதில் முக்கியமாக சமூக ஊடகங்கள் நமது பண்பாட்டின் சீர்திருத்தத்தில் ஒரு முக்கியமான பங்களிக்கின்றன. முக்கியமான கருவியாக அவை செயல்பட்டு வருகின்றன. சீர்திருத்தம் அப்படின்றது ஒரு தொடர்ச்சியாக இருக்கணும். தொடர்ச்சியான சீர்திருத்தத்தினுடைய பலன்கள் பார்த்தோம்னா பாரம்பரிய மற்றும் நவீன வாழ்க்கை முறையை அவை இணைத்து நமது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும். அடுத்தது சந்ததியினருக்கு நம் பண்பாட்டு அடையாளத்தை அவை விளக்கி அவர்கள் அதை தக்க வைத்து கொள்ளவும் உதவும். சீர்திருத்தம் என்பது எப்போதும் மாற்றத்திற்கான ஒரு அடிப்படையாக தான் இருக்கும். நமது பண்பாட்டின் அடிப்படை எப்போதும் நிலைத்திருந்தாலும் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப அதன் வெளிப்பாடு நம்மால் சீர்திருத்தப்பட வேண்டும். இன்று நாம் பார்க்கும் மாற்றங்கள் நம் பண்பாட்டை சீரழிக்காமல் அதை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் அமைந்துள்ளன. எனவே இன்றைய சூழலில் நமது பண்பாடு சீர்திருத்தப்பட்டு வருகின்றது. நன்றி. சீர்திருத்தங்களால் நன்மையே என்ற தலைப்பில் செல்வி ஜனனி அவர்கள் சிறப்பாக வாதிட்டார்கள். சீர்திருத்தம் என்ற பெயரால் நம் பண்பாடு சீரழிக்கப்படுகிறது என்ற தலைப்பில் பேச திரு வெள்ளோடு விஸ்வநாதன் அவர்களை அழைக்கின்றேன். வணக்கம். இன்றைய சூழ்நிலையில் நமது பண்பாடு சீரழிக்கப்படுகிறது என்ற தலைப்பில் பேச என்னை அழைத்த திரு சண்முக சுந்தரம் ஐயா அவர்களுக்கும் சென்னை அவர்களுக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் பெருந்தரை கொங்கு எஃப்எம் பண்பலையில் பணிபுரியும் நமது பாசமிகு நண்பர், மேடை பேச்சாளர், மேடை நாடக நடிகருமான எஃப்எம் தங்கவேல் அவர்களுக்கும் மற்றும் நமது கொங்கு எஃப்எம் ரேடியோ அலைவரிசையை கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும், ஆண்டோர்களுக்கும், சான்றோர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் வெள்ளோடு விஸ்வநாதன். இப்போது நமது பண்பாடு எல்லா வகையிலும் சீரிட்டு தான் கிடக்கிறது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு 1 இல்லை 2 இல்லை 1000 காரணம் சொல்ல முடியும். இருந்தாலும் 1-2 காரணம் மட்டும் சொல்ல கடன்பட்டுருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊர்லாம் ஒரு கல்யாண வீட்லேன்னு வைங்களேன், இந்த எல்லா முன்னாடிலாம் பந்தல் போட்டு பெரிய பெரிய ரேடியோலாம் கட்டி நல்ல ஒரு லைட் வச்சு ஒரே பயங்கர சந்தோஷமாக இருக்கும். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னத்த நாள் அக்காவோட இப்போ மணமகனோட தங்கச்சி விருந்து, அடுத்த நாள் பார்த்தா அக்கா விருந்து, அப்புறம் 3ஆவது நாள் மாமச்சான் விருந்துன்ட்டு அந்த ஊரே செம்ம ஜாலியாக இருப்பாங்க. அதில் ஒருத்தர் விசேஷம் அவங்கவுங்க வீட்டில் விசேஷம் மாதிரி யாருமே சோறு கூட ஆக்க மாட்டாங்க. எந்த வீட்லேயுமே எல்லா கல்யாணத்து வீட்டில் சாப்பிட்டு அவ்வளோ ஜாலியாக இருப்போம்.
ஆனால் பசங்க தான் அப்படின்னு பார்த்தாங்க, சின்ன பசங்களாம் பார்த்தா அந்த ஒரு சீரியலில் ஓடி கண்ணாம்பூச்சி விளையாண்டுட்டு, ஏன்னா மாம்பையன் வெளியூர்லேருந்து வந்திருப்பான், அத்தை பையன் வெளியூர்லேருந்து வந்திருப்பான், அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு ஓடி ஆடி கண்ணாம்பூச்சி விளையாட்டு, அந்த விளையாட்டு இந்த விளையாட்டுன்னு தொட்டு விளையாட்டுன்ட்டு ஓடி ஆடி விளையாண்டு உடம்பும் ஆரோக்கியமாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். மணமகன் வீட்டுக்கு வீடு வாசல் பார்க்க போதுன்னு ஒரு சடங்கு வச்சுருந்தாங்க. அப்போல்லாம் போனாங்கன்னா இங்கேருந்து பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறது, அங்கேருந்து டம்ளர் தட்டு அதெல்லாம் அவங்களுக்கே தெரியாமல் திருட்டு வருவாங்க. அப்படி விளையாட்டாக கொண்டு வந்து பெருமையாக காட்டுவாங்க. அதே மாதிரி கல்யாண வீட்டில் பொண்ணோட அப்பா அம்மா அந்த சம்மந்திமார்கள்லாம் போகும்போதே வாந்தி வயிறு கையை பிடிச்சி வாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க அவ்வளோ சந்தோஷமாக விசாரிப்பாங்க. அப்புறம் அம்மா அப்பா வந்தாங்கன்னா எங்கள் பிள்ளை காணும்பாங்க, பிள்ளை கேட்டால் எங்கள் பையனை காணும்பாங்க. அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அந்த கலாச்சாரம். ஆனால் இப்போத்தெல்லாம் பார்த்தா ஒரே சிரிப்பாக வருது. அந்த அளவுக்கு சீர்கிட்டு கிடக்குது. ஒரு கல்யாணத்துக்கு போய் இந்த நடுவர்களே திருமண வரவேற்புக்கு மாப்பிள்ளையோட அப்பாவையும் காணோம். சரி பொண்ணோட அப்பா தான் இருப்பாங்களா பார்த்தா அவங்களையும் காணோம், இவங்களையும் காணோம், அவங்களையும் காணோம். சரின்னு கொஞ்சம் தூரம் உள்ள போய் பார்த்தா ஒரு 10 பேர் வணக்கம் போடுறாங்க. யாருன்னே தெரியல, ஏதோ வெளிமாநிலத்து பொண்ணுங்களா தெரியுது. இதனால கலக்கெல்லாம் சக்கச்சவையேன்னு பொண்ணுங்க வணக்கம் சொல்கிறதுக்கு. ஆனால் என்னடா இது ஏதோ அவங்களோட சொந்தக்காரராக இருக்குன்னு நான் நினச்சேன். ஆனால் அந்த சாயிலே இல்லை, நம்மளால் வெறும் கருகுன்னு இருக்குதுங்க, அதெல்லாம் வெள்ளை வெள்ளையாக இருக்குதுங்க. சரி அப்படின்ட்டு ஒரு வணக்கத்தை நானும் போடலாமேன்னு ஒரு கும்பிட போட்டுட்டு உள்ளே போனேன். அப்புறம் அந்த பாவம் அந்த பொண்ணுக்கு நான் யாருன்னு தெரியல, இங்கே சொந்தக்கார யாருன்னா என்ன உறவு முறையும் தெரியுது இல்லை. சும்மா அவங்க எல்லாத்துக்கும் மிஷின் மாதிரி ஒரு கும்பிடு போடுறாங்க, நாங்களும் ஒரு கும்பிடு போட்டு உள்ள போக வேண்டியதாக இருக்குது. அப்புறம் சரி போகலாம்னு பார்த்தா கண்ணுக்கே தட்டுப்பில்ல பொண்ணையும் மாப்பிள்ளையுமே. ஏன் பிள்ளை எங்கள் பிள்ளை காணுன்னு எங்கள் வீட்டில் கேட்டா, ஏங்க நம்ம வந்ததுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடலாங்க, அடுத்த வாரம் ஃப்ரீ ஆகும்போது அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறாங்க. இந்த அளவுக்கு வந்து இப்போ இது வந்து சீர்கிட்டு கிடக்குது. இப்படி போகும்போது நம்ம கலாச்சாரம் எங்கே போயிட்டுருக்குன்னு பாருங்க நடக்கிறவர்களே. சரி விடுங்க, அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். சரி கல்யாணம் தான் ஆயிடுச்சேன்னு பார்த்தா அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி பெரியப்பா சித்தப்பான்னு ஒரு கூட்டு குடும்பமாக அழகாக இருப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா எங்கே இருக்காருன்னு கேட்டால் ஆஃபீஸ் போயிட்டாரான், அம்மா அவங்க வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறாங்க. அப்போ இப்போ நேரம் வேலை நடக்காரு. வீட்டில் அம்மா பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபு, பையன் எங்கேடான்னு பார்த்தா அவன் யூஎஸ்ஏல படிச்சுட்ருக்கான் அப்படிங்கிறாங்க. அது சரி பிள்ளைத்தான் எங்கேன்னா அவங்க ஃப்ரான்ஸில் படிச்சுட்டு இருக்குங்கிறாங்க. இப்படி 4 பேர் 4 பக்கம் திக்காலுக்கு இருக்கும்போது தான் அந்த வீட்டில் எப்படி நிறைய அன்பு இருக்கும், ஒரு தாய் பாசம் பாத்தா பாசம் எவ்வளோ கூட்டு குடும்பமாக முன்னையெல்லாம் பெரியவங்கெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அந்த அளவுக்கு மோசமாக போயிடுச்சு. சரி அந்த பெருசு தான் இப்போ சொல்லித்தரக்கு எங்கடா இருக்குதுன்னு பார்த்தா அவங்க டவுன்லேயே நம்பர் 1 ஹாஸ்டலில் முதியோர் இல்லத்தில் கொண்டு விட்டுருக்கேன், அங்கே நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டுருக்காங்கன்னு ஸ்டைலாக சொல்கிறாங்க. சொல்லிட்டு பேத்திக்கிறேன் வச்சுங்களேன் இந்த காலத்துக்காரங்களா. சரிப்பா நீங்கள் எப்போ தான் நேரில் பார்த்துக்குவீங்கன்னு கேட்டால் அதுவும் சண்டே நாங்கள் வீடியோ காலில் பார்த்துக்குவோம், எல்லாம் ஒரே நாளில் பேசிக்குவோம், கான்ஃபரன்ஸ் கால் போட்டுக்குவோம் அப்படிங்காங்க. பாருங்க நடுவில் பேசணுங்கிற பேரில் அம்மாவை அங்கே வைக்கிறது, பையனை இங்கே வைக்கிறது, வயசான காலத்தில் அந்த முதியோர் கொண்டு போய் எங்கள் ஹாஸ்டல் வைக்கிறது, இப்படி போயிட்டுருக்குது நம்ம இது. என்னதான் இருந்தாலும் போனாலும் நம்ம பெற்று வளர்த்தா அப்பா அம்மாவை கடைசி காலத்தில் கொண்டு போய் ஹாஸ்டலில் தள்ளக்கூடாது இல்லையா. அவங்களுக்கு ஒரு மனசு இருக்குது, ஒரு இந்த மாதிரி மனசு நம்ம அட்வான்டேஜ் மனசுலாம் அவங்களுக்கு கிடையாது. அந்த காலத்து தாத்தா பாட்டிங்க அவங்களாம் அவங்க. ஆனால் அந்த ஹாஸ்டலில் நல்லா சாப்பாடு கிடைக்கும், அதுக்கு காசு மட்டும்தான் அவங்க தராங்க. ஆனால் அந்த சாப்பாடை சாப்பிட்டாலும் தான் பையன் கையால் சாப்பிடணும், கடைசி காலத்தில் தான் பேரம்பேத்தி ஓடி ஆடி எடுத்து விளையாடணும் அப்படின்லாம் அதை பெருசு நினச்சிருக்கும்ல. ஆனால் அது கூட இப்போ என்ன நினைக்கிறாங்க இப்போ ஆளுங்க, இதெல்லாம் ஸ்டைல்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. பாவம் அந்த பெருசுங்க அன்புக்கு ஏங்கிட்டு இறைஞ்சிட்டு அது அழுகு மட்டும்தான் தெரியும், குழந்த மாதிரி பொக்குன்னு இருக்குங்க. அதை போய் பார்க்கும்போதே நம்மளுக்கே மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். இப்படி பண்பாடு கெட்டு போச்சு வர நடுவர்களே. சரி நாங்கள் ஒன்றா தான் எல்லாம் புருஷன் பையன் போல எல்லாம் இருக்க முடியல அப்படின்னு அந்த பெருசு அம்மா நீ நானும் சாகும்போது அது செத்தா நம்ம காட்டிலேயே சுடுகாட்டிலேயே இல்லைடா நமக்கு சொந்த காட்டு இருக்குல்ல அதுலேயே பாட்டம் போட்டமெல்லாம் லைனாக இருக்காங்க, அந்த இடத்துலையே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதையும் இங்கே காட்டில் வச்சா இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு இறங்கி போயின்னு சொல்லிட்டு மின்மயானத்து கொண்டு போய் ஒரு படி சாம்பலாக மாதிரி எல்லாத்தையும் ஒன்றுமே இல்லாத நேரம் மொத்தமாக அங்கேயே போய் 10 நிமிஷம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கருப்பு எல்லாம் அங்கேயே பண்ணிட்டு வந்துடுறாங்க. இப்படி நாகரிகன்ற பேரில் இப்படி சமுதாயம் சீரஞ்சு கிடக்குது. இதெல்லாம் எந்த வகையில் நம்ம பண்பாட்டுக்கு ஒத்து வரும்னு நீங்களே பாருங்கள்.
சரி அதை விடுங்க. கல்யாணம் தான் அப்படி செஞ்சு போகுது. இந்த பக்கம் வருவோம், விளையாட்டுக்காக வருவோம். சரி விளையாட்டு போய் பார்க்கலான்னு திரும்பி பார்த்தா, முன்னெல்லாம் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது ஓடி ஆடி கண்ணாம்பூச்சி, பல்லாங்குழி, அப்புறம் சடுகுடு, ஓட்டப்பந்தயம், ஏன் கோயிலுக்கு போனால் கூட சாமி கும்பிட்ட மட்டும் பத்தாது, சாமி கும்பிட்டு அதுலேயே ஒரு இது வச்சுருக்காம்பாங்க பெரியவன். சாமியை கும்பிட்டு தோப்புக்கணம் போட வச்சு ஒரு 50 தோப்புக்கணம் போடு, 10 தோப்புக்கணம் போடு, நம்ம பெருசாக சொல்லி வச்சுருக்காங்க. அதை நடைமுறையிலும் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ தான் அந்த காலத்துலலாம் உடலும் மனதும் ஆரோக்கியமே இருந்துச்சு. அவங்கெல்லாம் 100 வருஷம் வாழ்ந்தாங்கன்னா அதுக்கு அதுதான் காரணம். ஆனால் இப்போ என்னடான்னா, ஒரு வீட்டில் அப்பா WWF பார்த்துட்ருக்கார் ஒரே வீட்டில். சரின்னு அந்த பக்கம் திரும்பி அம்மா தான் என்ன பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தா, அது ஏதோ ஒரு நாடகம், என்ன நாடகம் தெரியல. அது வேறு பாகியலட்சுமிங்க பொண்டாட்டி, கோபிநாத்துக்கு புருஷன் பொண்டாட்டி விட்டு போட்டு எங்கேயோ ரகசியமாக ராதிகாங்களோட ஒருத்தைய லவ் பண்ணி ஓடி போயிட்டானா. அதை பார்த்துட்டு அந்த பொம்பளை ஒரே தேம்பி எழுகாச்சு சீரியல் பார்த்துட்டு, அது என்னடா இப்படி ஒரு குடும்பம். சரி கலாச்சாரம் இப்படித்தான் இருக்க மாட்டேங்குது, புது கலாச்சாரமெல்லாம். அந்த பக்கம் இன்னொரு சின்ன ரூம் ஒன்று இருக்குது அவங்களது. இவங்களுக்கு பெரிய ரூமு, அவங்க பசங்களுக்கு சின்ன ரூமாட்டு இருக்குது. சரி அந்த பக்கம் எட்டி பார்க்கலாம் அவங்க ஏது இருக்கானான்னு பார்த்தா, பையன் என்னடான்னு பார்த்தா, அந்த பக்கம் தூரமாக ஒரே சத்தம், புடிடா ஓடுறா அப்படிங்கிறான். அட பரவாயில்ல, அவனாவது ஏதாவது ஆட்டி அந்த நாய் கூட்டிகிட்டே என்னமோ ஓடி ஆடி விளையாடுறானே அப்படின்னு பார்த்தா, பரவாயில்ல பையனுக்கும் 10 வயசு தான் ஆகுது, ஓடி ஆடி விளையாடுறான்னு எட்டி பார்த்தா, அவன் பெட்ரூமில் படுத்துக்கிட்டு கதவை சாத்திக்கிட்டு பப்ஜி விளையாண்டுருக்கிறான். அவனோட ஃப்ரெண்டு அங்கே இங்கே இவன் வீட்டில் இருக்கிறான். அவனோட ஃப்ரெண்டு மெட்ராஸில் இருக்கிறான். இன்னொருத்தன் கோயம்புத்தூரில் இருக்கிறான். இப்படி உட்காந்துட்டு ஓடியாரான் பிடிக்கிறான்னு போட்டு அதே இடத்துல படுத்துட்டு பெச்சிட்டு போத்துட்டு அப்படியே விளையாண்டுருக்கான் 5 மணி நேரமாக. அடப்பாவீங்களா, எங்கேயாவது ஓடி ஆடி விளையாடினா தாண்டா நாடு உருப்பிடும். உட்காந்துட்டே விளையாண்டா என்னடா பண்ணுறது, கை கால் நரம்பு கூட சுருண்டுக்கு முன்னாடி அப்படின்னு நம்மளையும் வந்துட்டு இப்படி இந்த காலத்து இளைஞர்லாம் சீரழிஞ்சு போயிருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணமாக எடுத்துக்கிட்டு வந்துட்டு நான். இந்த மாதிரி போயிட்டுருக்கு நம்ம நிலமை. அதனால் நம்ம பண்பாடு முன்னே இந்த மாதிரிலாம் கிடையாது. பண்பாடு காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக சீரழிக்கப்படுகிறது என்று சொல்லிக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு வாய்ப்பளித்த கொங்கு எஃப்எம் ரேடியோ அலைவரிசை அவர்களுக்கும், கொங்கு எஃப்எம் தங்கவேல் அவர்களுக்கும், நமது நடுவர் ஐயா சண்முக சுந்தரம் சென்னை அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் நமது கொங்கு எஃப்எம் ரேடியோ அலைவரிசையை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம். இது தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம். இரு தரப்பினரும் பல உதாரணங்களுடன் தங்கள் கருத்துக்களை முன்வைத்தார்கள். நம் பண்பாடுகள் அனைத்தும் நீண்ட நெடுங்காலமாக பின்பற்றி வரப்படுபவை. அவற்றில் சில மாற்றங்களை ஏற்படுத்துவது காலத்தின் கட்டாயம். 5 நாள் திருமணம் என்பது இன்று 1 நாள் திருமணமாக சுருங்கிவிட்டது என்று ஒருவர் கவலைப்பட்டார். இன்று எல்கேஜி படிக்கும் மாணவிக்கு 1 நாள் விடுமுறை கிடைப்பதே மிகவும் சிரமமாக இருக்கிறது. அப்படி இருக்கையில் 5 நாள் திருமணத்திற்கு அலுவலகத்தில் பணிபுரியும் ஒருவர் எப்படி விடுப்பு எடுக்க முடியும்? சில பல காரணங்களால் மணமகளும் மணமகனும் வெவ்வேறு இடத்தில் இருந்து கொண்டு வீடியோ காலில் திருமணம் செய்து கொள்வதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதுவே விஞ்ஞான வளர்ச்சியின் சாதனை. ஒருவர் ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது அசம்பாவிதம் எதுவும் நடக்கவில்லை, எல்லோரும் கண்ணியம் காத்தார்கள் என்று சொல்கிறார். இது 5 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. ஆனால் கடந்த ஆண்டு ஏஆர் ரஹ்மானின் இசை நிகழ்ச்சியில் என்ன நடந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுபோல் திருமண விருந்தில் இலை போட்டு பருமேறாமலேயே பஃபே சிஸ்டம் என்று சொல்லி கையில் தட்டை ஏந்தி நின்று கொண்டு சாப்பிட வைக்கிறார்கள் என்று குறைப்பட்டு கொண்டார். அது நாகரிக வளர்ச்சி மட்டுமல்ல. ஒருவர் தனக்கு பிடித்த உணவை போதுமான அளவிற்கு சாப்பிட உதவுகிறது. உணவு விரயமாவது தடுக்கப்படுகிறது. யாரும் இந்த காலத்தில் வேட்டி சட்டை அணிவதில்லை என்று குறைப்பட்டு கொண்டார் ஒருவர். 5இல் வளையாதது 50இல் எப்படி வளையும்? நான் படித்த காலத்தில் ராமகிருஷ்ணா மிஷன் பள்ளிக்கூடத்தில் 8ஆம் வகுப்பு வரை அரைக்கால் சட்டையை தான் அணிந்து வர வேண்டும்.
9ஆம் வகுப்பில் இருந்து 11ஆம் வகுப்பு வரை முழுக்கால் சட்டை அல்லது வேஷ்டி அணிந்து வரலாம். ஆனால் இப்பொழுது எந்த பள்ளியில் மாணவர்கள் வேஷ்டி அணிந்து வர அனுமதிக்கிறார்கள்? சிறு வயதில் இருந்தே நம் பண்பாட்டின் பெருமையை நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க தவறுவதே சீர்குலைவிற்கு காரணம். நமது பாரம்பரியம் பெருமை வாய்ந்தது. அதை முதலில் நாம் உணர வேண்டும். அதை நம் குழந்தைகளுக்கு புரிய வைக்க வேண்டியது நம் பொறுப்பு. காலத்திற்கு ஏற்ப சில மாற்றங்கள் தேவைதான். ஆனால் கண்மூடித்தனமான மேல்நாட்டவரை பார்த்து அதுபோல வாழ ஆசைப்படுவது தவறு. இன்று மேல்நாட்டவர் நமது பாரம்பரிய உடையை விரும்பி அணிகிறார்கள். உலகிலேயே சிறந்த சத்தான சிற்றுண்டிய நமது பாரம்பரிய இட்லி தான் என்று உலகமே போற்றுகிறது. புரதச்சத்து நிறைந்த நமது பாரம்பரிய உணவான தோசையை வடநாட்டவரும் மேல்நாட்டவரும் விரும்பி சாப்பிடுகிறார்கள். ஆனால் சத்துக்கள் குறைவான சப்பாத்தி மற்றும் பரோட்டாவை நாம் புகழ்கிறோம். நமது பழக்க வழக்கங்களில் பல விஞ்ஞானபூர்வமான ரகசியங்கள் அடங்கியுள்ளன. உதாரணத்திற்கு, பெரியவர்கள் காலில் விழுந்து வணங்குவது. கால் பாதத்தின் நமது உடலின் பல உறுப்புகளை இணைக்கும் நரம்புகள் இருக்கின்றன. கால்களை தொட்டு வணங்குவது இதயத்தை தொடுவதற்கு சமமானது. ஒருவரது கால்களை தொட்டு நாம் வணங்கும் பொழுது அவரது இதயத்தில் நம் மீது அன்பு பெருக்கெடுக்கும். அதற்காகத்தான் பெரியவர்களிடம் காலில் விழுந்து தொட்டு வணங்கும் பழக்கம் ஏற்பட்டது. அதுபோலவே தோப்பு கரணமும். நமது மூளைக்கான சிறந்த உடற்பயிற்சி காதை பிடித்து கொண்டு நாம் போடுகின்ற தோப்பு கரணமே என்பதை மனோதத்துவ விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து உள்ளார்கள். நமது பாரம்பரியத்தை பேணி காப்பது நமது கடமை. நமது பண்பாடு பெருமளவுக்கு பாதுகாப்பாகவே உள்ளது. ஒரு சில செயல்பாடுகள் நமக்கு கவலை அளித்தாலும் அவை காலப்போக்கில் சரியாகிவிடும் என்று தோன்றுகிறது. ஆனால் அதற்கு நாம் போதுமான முயற்சிகளை மேற்கொண்டால் நம் பண்பாட்டின் சீர்வழிவை தடுக்கலாம் என்று தீர்ப்பளித்து இந்த பட்டிமன்ற விவாதத்தை முடித்து வைக்கிறேன். மறுபடியும் நேயர்கள் அனைவருக்கும் பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு, இன்றைய சூழ்நிலையில் நமது பண்பாடு சீர்திருத்தப்படுகிறதா அல்லது சீரழிக்கப்படுகிறதா என்ற தலைப்பிலான ஒரு பட்டிமன்றத்தினை கேட்டீர்கள். இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவராக இருந்து நல்லதொரு தீர்ப்பினை வழங்கினார் சென்னையை சேர்ந்த மனோதத்துவ நிபுணர் திரு சண்முகசுந்தரம் அவர்கள். இதில் வாதிட்டார்கள் நமது பண்பாடு சீர்திருத்தப்படுகிறது என்ற அணியிலே வாதிட்டார்கள் பேராசிரியர் முனைவர் ரமேஷ் அவர்கள் திருச்சிராப்பள்ளி, நமது நேயர் சோமசுந்தரம் முள்ளம்பட்டி, நமது கல்லூரி மாணவி ரா ஜனனி. நமது பண்பாடு சீரழிக்கப்படுகிறது என்ற தலைப்பிலே வாதிட்டார்கள் கவிஞர் ராஜா கண்ணதாசன், கல்லாகுளம் மாதேஷ் மற்றும் வெள்ளோட்டை சார்ந்த விஸ்வநாதன். தொடர்ந்து நமது கொங்கு சமுதாய வானொலியோடு இணைந்திருங்கள் நேயர்களே. அடுத்த நிகழ்ச்சியாக